அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14/7/2024 ஆனி மாதம் 30ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பகல் 5:26 வரைக்கும், அதாவது மாலை 5:26 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் இரவு 10:06 வரைக்கும் இருக்குது, 5 வரைக்கும். அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகம். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை 4:30 6 மணி வரை இருக்குது. யமகண்டம் பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:03 சூரியன் மறைவு மாலை 6:43 இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியம் மாலை அதாவது 1:30 முதல் 2:30 வரை இன்றைக்கி இருக்குது. இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, புது வீடு புகுறது, காது குத்துறது, கல்வி படிக்க துவங்கிறது, பூணூல் கல்யாணம், பதவி ஏற்க, குளம் கிணறு வெட்ட, பயிர் தொழில் செய்ய, நகை அணிய, திருமணம் செய்கிறதுக்கு, சாமி அமைக்கிறதுக்கு, நோயாளிகள் மருந்து சாப்பிட்றதுக்கு, குளிக்க, கருத்தரிக்க இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது. இப்போது இன்றைக்கி அஷ்டமி திதியில் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. சண்டை, தானியமிடம், சிற்பம், பெண்களோட ரத்தினங்கள், நகைகள் சம்பந்தமான செயல்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க. மிதுன ராசியில் சூரியன் இருக்கார். புதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா கடக ராசியில் இருக்காங்க. கேது பகவான் கன்னி ராசிலையும், சனி பகவான் கும்ப ராசியில் வக்கர நிலையில் இருக்கார். ராகு பகவான் மீன ராசியில் இருக்கார். ஆக மொத்தம் சந்திரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கி மீன ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. குறிப்பாக உத்திரட்டாதியும் புரட்டாதியும் இருக்குது. இப்போது ஆக மொத்தம் கிரகநிலை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்த அப்புறம் மேஷத்துக்கு நன்மை, ரிஷபத்துக்கு செலவு, மிதுனத்துக்கு வரவு, கடகத்துக்கு பந்தயம், சிம்மத்துக்கு ஆராய்ச்சி, கன்னி ராசிக்கு தடங்கள், துலாமுக்கு அமைதி, விருச்சிகத்துக்கு நிதானம், தனுசு ராசிக்கு அன்பு, மகரத்துக்கு சந்தோஷம், கும்பராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு சந்தோஷம். இப்போ ஒற்றை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான மகிழ்ச்சியான நாளாகவும் இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரவு நல்லா இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் போகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பசங்களோட தேவைகள் இன்றைக்கி நிறைவேறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி லீவுனாலும் தொழில் செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள நல்ல உறவு இருக்கிற மாதிரி இருக்குது. அது அவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட செயல்திறன் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இன்றைக்கினால உங்கள் வேலையில் ஈடுபடுறதுக்கு, தொழிலில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேர்மையாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 பேரும் ஒன்றா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறனால இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக அமைதியான சூழ்நிலை, ஜாலியான மனநிலை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தேவைக்கேற்ப பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களோட மன உறுதி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக, சந்தோஷமான நாளாக இருக்குது. எல்லா வகையிலையும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி நாளை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறது நல்ல பலனை அளிக்கும். எதிர்காலத்துக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றி தேடி வர மாதிரி இருக்குது. உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களோட ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். இன்றைக்கி நண்பர்கள் மூலயமா எதிர்பார்த்த உதவி கைக்கு வந்து சேரும். திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் போகிற பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும். வீட்டு தேவைகள் இன்றைக்கி எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு தொழிலில் உங்களோட பணிகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சீரமைக்கப்பட்ட அதாவது திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக வேலையை ஈடுபடுறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி திருப்தியான மனநிலை, ஒரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு சந்தோஷம், நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் தொணக்கூட சிறந்த நட்பான அணுகுமுறை, ஜாலியான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். வரவும் நல்லாவே இருக்குது. அதிக அளவில் பணம் என்ற ஆற்றல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா அது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி அமோகமான ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கோங்க. சேமிக்கிறதுலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி உகந்தது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. இன்றைக்கி உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட ஆர்வத்தை நீங்களே மேம்படுத்துகிற மாதிரி திட்டங்களை தீட்டி செயல்படுறது நல்லதாக இருக்கும். இசை கேட்டிங்கன்னா இல்லைனா பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் கலந்து கொண்டிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும். நம்பிக்கையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சிறந்த பலனாக அமையும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமோடு பணியாற்றினீங்கன்னா சிறப்பாக செய்ய முடியும். சாதகமான பலனும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ், அதாவது தப்பான புரிதல் காரணமாக கொஞ்சம் வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் முயற்சி செஞ்சு துணை கூட தெளிவான மனநிலைக்கு கொண்டு வர்றது நல்லது. துணையை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்ல ஒரு சாதகமான பலனாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. வீண் விரயங்களை செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. கவனமாக பணத்தை செலவு செய்கிறதோ கையாளுறதோ இன்றைக்கி அவசியமாக இருக்கும். சேமிக்க முடியலனாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட மன உளைச்சல் காரணமாக கால் வலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுக்கிறது நல்ல பலனை தரும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நடுநிலைமையான ஒரு நாள். சந்தோஷங்களும் கொஞ்சம் சில தடைகளும் தாமதங்களும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது சாதகமான பலனை தரும், நல்ல விளைவை ஏற்படுத்தும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி கொஞ்சம் பண விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. கை கால்லாம் அசதியாக இருக்கும். முடிஞ்சால் அதிக அளவில் ஓய்வெடுத்திங்கன்னா நல்லது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற புதிய செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. கூட பிறந்தவங்க மூலிமா சாதகமான பலன் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். அதனால் செலவாகிறதுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது, பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட முறையில் சின்ன குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சமாளித்து இன்றைக்கி பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும். பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. தேவையில்லாத பிரச்சனைகள் எழுப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் இன்றைக்கி பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்கள் துணை கூட சில சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்கிற கருத்து வேறுபாடு களையிறதுக்கு உட்காந்து பேசி, மனசை விட்டு பேசி, அதிலிருந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதும் நல்ல புரிதலை ஏற்படுத்துகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி பணத்தை கடனாக வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர பொருட்களை இன்றைக்கி வாங்காமல் அடுத்த நாளைக்கு தள்ளி போட்டிங்கன்னா அது ஒரு சாதகமான பலனாக இருக்கும். சேமிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆஜீரண கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றதும் அதிக அளவில் தண்ணி குடிக்கிறதும் நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது. சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி புது நம்பிக்கையும் தெம்பும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். இன்றைக்கி சொத்துக்கள் வாங்கிறதுல ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. அதை வச்சு பல வெற்றிகளை காண்றதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறதோ இல்லைன்னா மந்திரங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல மனசுக்கு ஆறுதலும் தெளிவும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை சாதாரணமாக சுமாராகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரிதல் அதிகமாக வேண்டியது அவசியமாக இருக்கும். மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது இன்னும் அதிகமான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆன்மீகத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை தரும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி புது தெம்பும் நம்பிக்கையும் உள்ள ஒரு நாளாக தான் இருக்குது. செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டாலே போதும். எல்லா காரியமும் வெற்றி தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளை எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற வருத்தம் உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் மனசை தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுருக்கு. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்குது. இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக இன்றைக்கி புதிய திட்டங்களை போட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாகச்சுன்னா அதிக அளவில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் முறையாக திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கு வேலை மாற்றத்துக்கு நல்லாவே இருக்குது. அதை வரவேற்கிறது நல்லது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அது உங்களுக்கு திருப்தியை தரும். இன்றைக்கி நாளை சிறப்பாக வேலைகளில் பயன்படுத்திக்கிறது, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி சகஜமாக பேசி பழக வேண்டியது அவசியம். அந்த மாதிரி பேசுனீங்கன்னா நல்ல ஒரு நாளாக சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட துணையை மகிழ்விக்கிறதுக்காக கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவை கட்டுப்படுத்துறதோ இல்லை கவனமாக பணத்தை கையாளுறதோ நல்ல பலன் அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உஷ்ண சம்மந்தத்தால் கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும்.
மற்றபடி நாள் சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி காலையிலேயே இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்களோட மனசில் இருக்க தேவையில்லாத கவலைகளை வெளியில் கொண்டு போகிறதும், அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஆனால் உற்றார் உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. புதிய பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை இன்றைக்கி கையாளுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். உங்களோட அணுகுமுறையில் திட்டமிட்டு செய்கிறதோ கவனமாக செஞ்சிங்கனாலே போதும். சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் ஒரு சில நேரங்களில் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையை சுற்றி இருக்கும் போது பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது. அப்படி இருந்ததுன்னா இனிமையான நாளாக போகும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் பணத்தை திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா அதை தவிர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடனை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அம்மாவுக்கு கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அவங்களோட உடல்நலத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்து பொறுமையாக செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் சந்தோஷங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக தொணக்கூட சூடான வாக்குவாதங்களோ விவாதங்களோ கொண்டு போக வேண்டாம். பண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மனசில் பதட்டமும் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது. உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதை தவிர்த்திங்கன்னா போதும். பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கும். பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. நண்பர்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும். கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். மனசை விட்டு பேசுனீங்கன்னா நன்மை விளையக்கூடிய விஷயமா இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஓவர் டென்ஷன்னால் கணுக்காலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். தியானம் செஞ்சிங்கன்னா இல்லை அதிக ஓய்வு எடுத்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். சின்ன சின்ன தடைகளும் அதே மாதிரி பேச்சில் கவனமும் உறவில் கவனமும் செயல்களில் கவனமும் பண விஷயத்துலேயும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா அமைதியும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுது. பார்த்துக்குங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி பசங்களால் சுப செய்திகள் கிடைக்கிறது அதிகமான மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். பெற்றோரோட கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மனஸ்தாபங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். இன்றைக்கி சிறந்த மனநிலையில் இருப்பீங்க. உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நண்பர்களோட அறிமுகம் இன்றைக்கி நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திட்டமிட்டு செயல்படுற விஷயமும்
உங்களோட திறமையும் திறனும் ஆற்றலும் இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பான வார்த்தைகளால் துணையை மகிழ்விக்கிற நாளாக இருக்கும். அது உங்களோட உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமான மனநிலை, 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். புரிதலும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மையாக செயல்படுறதுனால பணமும் உங்களுக்கு நல்லாவே வரும். கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கியில் பணம் சேர்க்கறதுக்கு சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சுற்றி நடக்கிற சில விஷயங்களும் உங்களோட மனசுக்குண்டான திருப்தியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி பணவரவு தாராளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா செலவுகளை குறைக்க முடியும். தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் சேர்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்ட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனம் மூலயமா எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறத்துக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மம் மற்றும் கடின உழைப்பு காரணமாக நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். உங்களோட செயல்திறனும் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பணிகள் வேலைக்கான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சாதகமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுசரித்து போவீங்க. அதை துணைக்கூட அது மூலிமா பல நன்மை விளையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் பரஸ்பரமாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது. இனிமையான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. நாளை சந்தோஷமாக பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு உண்டான சேமிப்பு இல்லைன்னா முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான சிறப்பான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் சந்தோஷமும் அது இல்லாமல் திருப்தியும் உங்களோட ஆரோக்கியத்தையே சிறப்பாக வச்சுருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களில் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு உடல் அலைச்சலை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையோடு இருக்கிறது இன்றைக்கி நல்லது. வியாபார விஷயமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அது படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களை நீங்களே சிறந்த ஆற்றலோடும் உறுதியோடும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற முடிவுகளை பொறுமையாக எடுங்க, இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது. நீங்கள் வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு செய்கிற காரியங்களில் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க கூடவும் மேலதிகாரிகள் கூடவும் நல்லுறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை இழக்கிற வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட இன்செக்யூர் ஃபீல் மூலிமா துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உறவில் பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான பாசிட்டிவான அணுகுமுறை தேவைப்படுது. அது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்காக பணம் ஈட்டுவதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுக்கிறதும் யோகா செய்கிறதும் தியானம் செய்கிறதும் நல்ல பலனை தரும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு காலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு
பகலுக்கு மேலே நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்ல ஒரு பலனை தரும். பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செய்கிற காரியங்களில் தாமதம் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காமல் முயற்சி எடுத்து செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பும் செய்யாமல் இருக்கிறது, கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பயணங்களை தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். வேலையிலையும் சரி, செய்கிற செயல்கள்லையும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி மனசை பொறுத்தளவுக்கு குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு முடிவாக எடுக்க வேண்டாம். அந்த குழப்பமான மனநிலையில் முடிவுகள் எடுத்திங்கன்னா தவறான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். திட்டமிட்டு பணிகளை செஞ்சிங்கன்னா அதே மாதிரி எந்த வேலையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதல்ல செய்யணும், அடுத்தது செய்யணும்னு ஒரு டிசிப்ளின்டு ஒர்க் இன்றைக்கி, ப்ரொஃபஷ்னல் ஒர்க் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தோணக்கூட அமைதியாக பழகிறதும் இல்லைன்னா ஒதுங்கி போகிறதும் நல்ல ஒரு பலனாக இருக்கும். இன்றைக்கி அமைதியான சகஜமான மனநிலை தோணக்கூட தேவைப்படுது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் குடும்பத்துக்காக அதிகமான பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. கடன் பட வேண்டிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக செலவுகளை தள்ளி போடுறது நல்லது. இல்லைன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலை குறித்து கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. வருத்தப்படாமல் பொறுமையாக நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கவனமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. பண விஷயத்துலேயும் சரி, உறவுலேயும் சரி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் வருது, நிறைய பேர் பார்க்குறீங்க, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அதிக அளவில் பலன் பெறணுன்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அடுத்தவங்களும் பார்க்குற மாதிரி செஞ்சிங்கன்னா வர எதிர்காலத்தில் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். அதுக்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் போட போகிறேன். அதை பயன்படுத்திட்டு நீங்கள் சேர்ந்து பலன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.